இந்த காலம் பொல்லாத காலம், பாவம் சூழ்ந்திருக்கிற காலம், இருள் சூழ்ந்திருக்கிற காலம். எந்த பக்கம் திரும்பினாலும் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே பார்க்கிறோம். இப்படிதான் நோவாவின் நாட்களில் நடந்தது, இப்படிதான் லோத்தின் தேசத்திலும் அவன் நாட்களில் நடந்தது. இந்த 2 நாட்களிலும் நடந்தது மனுஷகுமாரனின் நாட்களில் நடக்கும் என்று வேதத்தில் இயேசு துல்லியமாய் சொல்லியிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காலத்தில் வாழுகிறோம். அந்த நாட்களில் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தான் அவர்களுக்கு நியாய தீர்ப்புகள் உண்டானது. அதே போல இந்த நாட்களிலும் நியாய தீர்ப்பு உண்டாகும். அப்படி அந்த நியாய தீர்ப்பு உண்டாகும் போது தனக்காக வாழ்ந்தவர்கள், தனக்காக உண்மையா ஜீவனம் பண்ணினவர்களை ஆண்டவர் கண்ணிமிக்க நேரத்தில் மறுரூபமாக்கி தன்னோடு கூட இணைத்துக் கொண்டுதான் இந்த உலகத்தின் மீது ஆக்கினி தீர்ப்பு வரும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நோவாக்குள் பேழையுள் ஏறின பிறகுதான் அந்த அழிவு ஆரம்பித்தது. லோத்து அந்த பட்டணத்தை விட்டு வெளியேறின பிறகுதான் அந்த அழிவு ஆரம்பித்தது.